ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரைச்சி விட்ட முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு எடுத்துருக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். பருப்பெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. புளி சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க. நான் 3 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சிங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. மசாலா அரைச்சாச்சுங்க. நம்ம மசாலா அரைக்கும் பொழுதே ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகுதாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 15 நிமிஷம் முருங்கைக்காய் வேகட்டும். அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். சுவையான அரைச்சி விட்ட முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிடலாம்.
கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு இப்படி அரைச்சி செய்யும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.